ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹார்ட்வேர் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஹார்ட்வேர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இஸ் அன் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் டிவைஸ். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நெட்வொர்க் கனெக்ஷனுக்காக ஒரு டிவைஸ் வேணும் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்வோம். இந்த நெட்வொர்க் ஹார்ட்வேர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும், நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியும். அந்த நெட்வொர்க்குடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் ஹார்ட்வேர் வந்து தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ நிறையா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஹார்ட்வேர் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சிலது மட்டும் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோடம்ஸ்னால் நமக்கு தெரியும். மோடம் இஸ் ஏ மாடுலேட்டர் ஆர் டிமாடுலேட்டர். மோடம்னா சொல்லுவாங்கன்னா மாடுலேட்டர் ஆர் டிமாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர் அதான் வந்து மோடம் வந்து நம்ம வந்து சொல்வோம். மோடம் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் டு த இன்டர்நெட் த்ரூ டெலிஃபோன் வயர் மூலிமா அப்போல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரி கூட நமக்கு வந்து வயர்லெஸ் மோடம் கூட நமக்கு வந்து இப்போ நிறைய இருக்குது. மோடமில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடம் வந்து எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் லைனில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் ஆரம்பித்தாங்க. இந்த மோடமோடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் த கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கொண்டு போகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா மோடமோட முக்கியமான ஒர்க்கு. இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இதை வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் முன்னெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. டெலிஃபோன் கனெக்ஷனில் மோடம் கனெக்ஷன் வந்து இருக்கும் டெலிஃபோன் வயரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மோடம் எப்படி இருக்குது, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் மாதிரி கூட நம்ம வயர்லெஸ் மோடம் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேபிள்ஸ். இப்போ நெட்வொர்க் கனெக்ஷனுக்காக கேபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேபிள்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதான்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேபிள்ஸ். இது வந்து காமன்லி இது வந்து எந்த கேட்டகரினா 5 கேபிள் வித் RJ45 கனெக்டராக தான் இருக்கும். மோஸ்ட்லாக இது வந்து இந்த நெட்வொர்க் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கனெக்ஷன் இருக்கு இல்லையா, லேண்ட் கனெக்ஷனில் கொடுப்பாங்களே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று, அதுக்கு யூஸ் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேபிள்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா RJ45 தான் டிஃபால்ட்டாக அது வந்து பாப்புலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதான் நெட்வொர்க் கேபிள்ஸ். அதோடய பிக்சர் அது. இப்போ பிக்சரில் பார்த்திங்கன்னா இதான் வந்து நெட்வொர்க் கேபிள். இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய கனெக்ஷன். நம்ம டிவைஸஸ் எது தேவையோ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூட்டர். இந்த ரூட்டர்ஸும் எதுக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து டிவைஸில் ஒரு டேட்டா வந்து இன்னொரு டிவைஸுக்கு அனதர் டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ், ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் போக்குறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணதான் ரூட்டர்ஸு. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா டேட்டா எப்படி வந்து சென்ட் ஆகும்னா பேக்கெட்ஸாக வந்து சென்ட் ஆகும். இந்த ரூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு லேண்ட் கனெக்ஷன்ஸ், ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த ரூட்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் போகிறதுக்கு அண்ட் தென் ஒரு நெட்வொர்க்லேருந்து அனதர் நெட்வொர்க் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா RJ45 தான் கம்ப்யூட்டர்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா அதே சேம் டைப் தான், RJ45 போர்ட்ஸு. ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் நெட்வொர்க்கு கேபிள்ஸ் மூலிமா நம்ம இந்த ரூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இந்த கேபிள்ஸு ஒரு நடுவில் ரூட்டர் வச்சு இப்போ ஒரு கேபிள்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி அந்த அதர் டிவைஸஸ் ஆர் அதர் நெட்வொர்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ ரூட்டர் பிக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரூட்டருடைய கனெக்ஷன் ஒரு டிவைஸ்லேருந்து அனதர் நெட்வொர்க் போகிறதுக்காக நம்ம வந்து ரூட்டர் யூஸ் பண்ணுறோம். அதோடைய பிக்சர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ். இந்த ரிப்பீட்டர்ஸ் ஹப்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் கனெக்ட் நெட்வொர்க் டிவைசஸ் டுகெதர் ஸோ தட் தே கேன் ஃபங்க்ஷன் அஸ் அ சிங்கிள் செக்மெண்ட். அதாவது மொத்தமாக சேர்த்து ஒரே சிங்கிள் செக்மெண்ட்டாக டேட்டா வந்து பாஸ் ஆகும். இப்போ ரிப்பீட்டர் என்ன பண்ணுவோன்னா சிக்னல் ரிசீவ் பண்ணி அண்ட் ரீஜெனரேட்டர்ஸ் பிஃபோர் ரீட்ரான்ஸ்மிட்டிங். அதாவது ரிப்பீட்டருடைய வேலை என்னென்னா இப்போ வந்து நம்மளோட டேட்டாவை அது வந்து சிக்னலாக வந்து சென்ட் பண்ணிக்கும். இப்போ சிக்னலாக சென்ட் பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் அனுப்பும். லாங் டிஸ்டன்ஸில் ஏதாவது தப்புன்னா கூட மறுபடியும் என்ன ரீட்ரான்ஸ்மிட் அனுப்பி திருப்பியும் நமக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ரிப்பீட்டர்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் இது எங்கே யூஸ் பண்ணால் ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் அதிகமாக டேட்டாவை சென்ட் பண்ணும் போது தான் நடுவில் கனெக்ஷன் மாதிரி நமக்கு என்ன இருக்கும்னா ரிப்பீட்டர்ஸ் வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுனா ஹப்புவும் பார்த்திங்கன்னா மல்டிபோர்ட் ரிப்பீட்டர் தான் ஹப் வந்து சொல்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்புட் அந்த நிறைய அவுட்புட் வந்து நமக்கு வந்து போகும். அதான் ஹப்புன்றது இப்படி இருக்கும். நிறைய இன்புட் வயர்ஸு அந்த நிறைய அவுட்புட் கோயிங்காக இருக்கும். ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டாவும் தான் இது பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா நிறைய இன்புட்ஸ் அண்ட் தென் நிறைய அவுட்புட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரம் a port uses packet switching to resolve the destination device and then forwards data to the particular destination. அதாவது இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹப்பு மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ப்ராட்காஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்விட்சோட வேலை என்னென்னா டேட்டாவை வந்து பேக்கெட்லேருந்து சென்ட் பண்ண ஒரு டெஸ்டினேஷன்னா எங்கே போய் சேருமோ அதுதான் டெஸ்டினேஷன். இப்போ ஒரு இடத்துலேருந்து எந்த டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு போகணுமோ டிவைஸுக்கு போகணுமோ கரெக்டாக வந்து இந்த ஸ்விட்சோட வேலைனா அந்த டேட்டாவை எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுன்றதை பாஸ் பண்ணி விடுற வேலை தான் எதுனா ஸ்விட்சோ ஹார்ட்வேருடைய வேலை. அப்போ அந்த வேலையை வந்து அது என்ன பண்ணால் கரெக்டாக வந்து அது வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் ரிப்பீட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹப்பு அதோட ஸ்விட்ச் கனெக்ஷன் அதான இதோட டயக்ராம் ஃபுல் டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பிரிட்ஜஸ் எந்த இதுக்கு யூஸ் பண்ணாங்க, 2 ஈத்தர்நெட் நெட்வொர்க், 2 செப்பரேட் ஈத்தர்நெட் நெட்வொர்க் செக்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ்னா சொல்லுவோம். பிரிட்ஜ்னா என்ன அர்த்தம், 2 வழியை இணைக்கிறதா நம்ம வந்து பிரிட்ஜ் சொல்லுவோம். அதே மாதிரி தான் சேம் திங் இங்கே பிரிட்ஜ் அப்படின்னா 2 நெட்வொர்க் செக்மெண்ட்ஸ், இங்கே இந்த ஈத்தர்நெட் செக்மெண்ட்ஸே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணோன்னா சோர்ஸ்லேருந்து நெட்வொர்க் டு நெட்வொர்க், இது டிவைசஸ் டு டிவைசஸ் இல்லை, சோர்ஸ் நெட்வொர்க் டு எந்த சோர்ஸ் நெட்வொர்க்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணுவோம். இதோடைய டேட்டாவும் நமக்கு எப்படி இருக்கும்னா பேக்கெட்ஸ் மாதிரி தான் வந்து நம்ம டேட்டாவை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த பிரிட்ஜஸில் டேட்டா வந்து பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும். பிரிட்ஜு இந்த மூலிமா தான் அந்த ஜங்ஷன் மூலிமா இல்லை கனெக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேட்வேஸ் அப்படின்றது என்னென்னா அதுவும் பிரிட்ஜ் மாதிரி தான். இட் கனெக்ட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் தட் ஒர்க் அப்பான் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் தான். இப்போ பிரிட்ஜில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கேட்வேஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது எப்படி டிபெண்ட்னா டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகாலில் சென்ட் ஆகும். இட் இஸ் த என்ட்ரி அண்ட் த எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் த நெட்வொர்க் அண்ட் கண்ட்ரோல்ஸ் டு ஆக்சஸ் டு அதர் நெட்வொர்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் நெட்வொர்க் இருக்கும். எப்படின்னா எந்த டேட்டா வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த 2 பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ட்ரினா இது வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும், இந்த பாயிண்டில் போய் சேரணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. இல்லைனா வேறு ஏதாவது பாயிண்ட் மாறணும்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும், நெட்வொர்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி டேட்டா வந்து செட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேட்வேயோட ஒர்க்கு. இது கேட்வேயோட பிக்சர். கேட்வே வந்து பேக்கெட்ஸாக வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகும். அதோட பிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸு, என்ஐசின்னு சொல்லுவாங்க. இஸ் ஏ காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் டு கனெக்ட் டு ஏ நெட்வொர்க். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். அதாவது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் டு கனெக்ட் எ சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் டு எ நெட்வொர்க் டிவைஸு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நெட்வொர்க் கார்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த நெட்வொர்க் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் நெட்வொர்க் கார்ட்ஸு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் என்ஐசி கார்ட்ஸு இருக்குது. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கார்டு மூலிமா தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்மளுடைய நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹார்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்ன்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இதை ஹார்ட்வேர்னு சொல்லலாம் இல்லை சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா இஸ் ஏ டிவைஸ் பிட்வீன் ஏ கம்ப்யூட்டர் ரெஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஓப்பன் டு அட்டாக்கர்ஸ். இந்த இடத்துல இந்த ஹார்ட்வேருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய நெட்வொர்க் டிவைசஸில் ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணும் போதோ கெட் பண்ணும் போதோ எந்த ஒரு அட்டாக்கர்ஸ் அதாவது ஹேக்கர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுறதா நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்ன்றவே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தாசிய லேண்ட் கேன் பி ப்ரொடெக்டட், அதாவது நம்மளுடைய லேண்ட் கனெக்ஷனோ ஒரு சிஸ்டமோ இல்லை நெட்வொர்க் டிவைஸோ எனிதிங் எது வேணா இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் கேன் பி ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் இல்லையா, இது ஹார்ட்வேராக இருக்கும் சாஃப்ட்வேராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்லேருந்து நம்மளுடைய
லேண்ட் கனெக்ஷனோ இல்லை டிவைசஸோ இல்லை டேட்டாவையோ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலோடைய முக்கியமான வேலை. லேனுக்கும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கும் ஒரு செக்யூரிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபயர்வால்ஸ். ஃபயர்வால் அலோட்ஸ் ஆத்தரைஸ் கனெக்ஷன்ஸ். அதாவது ஃபயர்வால் என்ன அலோவ் பண்ணணும்னா நமக்கு ஆத்தரைஸ் மீன்ஸ் ரைட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கனெக்ஷன்ஸு அந்த மாதிரி இமெயில்ஸு அந்த மாதிரி வெப் பேஜஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அன்ஆத்தரைஸ்னால் தேவையில்லாத அதை மற்றவங்க அன்ஆத்தரைஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க எதாவது டேட்டா அனுப்பிச்சாங்களோ எதாவது டீட்டெயில் அனுப்பிச்சாலோ இதுதான் பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிடும். இது வந்து பாஸ் பண்ணாது. யார் ஆத்தரைட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைஸு. இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் ஹார்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.